50 வருஷத்துக்கு மேலாக எண்ணூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக போராடுறாங்க? நல்ல தண்ணி, நல்ல காற்று, எங்களுக்கு வந்து ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான இடம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆரோக்கியம் போயிடுச்சு, அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு, அதெல்லாம் தாங்க எங்களோட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ விடுங்கன்னு சொல்லி அவங்களோட பேசிக் நீடுக்காக 50 வருடங்களாக இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களுடைய போராட்டம் செவிசாய்க்கப்படல. பிரச்சனைன்றது இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. தொடர்ச்சியாக இந்த விபத்துகளும் இந்த அலட்சியங்களும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எண்ணூரில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கோரமண்டல் உர தொழிற்சாலையில் நேற்றைய தினம் அமோனியா வாயு கசிந்ததால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. 50க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகியிருக்காங்க. 3 பேர் வந்து கிரிட்டிக்கலாக, அதாவது அவசர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இப்போ இந்த எண்ணூரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வாயுக்கள் வந்து கசிவதும், அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வந்து விதிமீறலில் ஈடுபடுவதும், நிறுவனங்களுடைய அலட்சியத்தின் காரணமாக இது போன்ற விபத்துகள் நடப்பதும் வந்து புதிதல்ல. அங்கே தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் அப்பப்போ நடந்த வண்ணம் தான் இருக்குது. கடந்த 25 நாட்களில் மட்டும் எண்ணூரில் 3 பெரிய விபத்துகள் வந்து நடந்திருக்கு. இது 3வது விபத்து. அப்போ எண்ணூரில் இந்த அமோனியா கேஸ் லீக் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக இந்த கம்பெனி வந்து வெளிநாடுகள்லேருந்து இந்த அமோனியா கேஸை வந்து இறக்குமதி செய்கிறாங்க. அப்போ 3000 டன்னுலேருந்து 8000 டன் அளவுக்கான அமோனியா கேஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் கப்பல்கள் மூலயமாக வர வைத்து அந்த கப்பல்கள்லேருந்து பிளான்ட்டுக்கு வந்து ஒரு பைப் மூலயமா வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த பைப்லைன் அப்படின்றது கடலுக்கடியில் 2.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இந்த பைப்லைன் போடப்பட்டுள்ளது. அப்போ இந்த பைப்லைனில் ஏற்பட்ட இந்த கசிவின் காரணமாக தான் இந்த விபத்து, அமோனியா கேஸ் லீக்கேஜ் அப்படின்றது நடந்திருக்கதா சொல்கிறாங்க. இப்போ சம்மந்தப்பட்ட இடத்துக்கு நேற்றுக்கு இரவு 2:30 அளவுக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதிகாரிகள் ஆய்வுகள் மேற்கொண்டு இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கான அந்த அறிக்கை, முதல்கட்ட அறிக்கையை வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையின்படி பாதுகாப்பான அளவுகளாக இருக்க வேண்டிய 5 மில்லிகிராம் பெர் லிட்டர், அதாவது கடலில் வந்து அமோனியா 5 மில்லிகிராம் பெர் லிட்டர் தான் இருக்கணும். ஆனால் எண்ணூர் கடல் பகுதியில் அது 10 மடங்கு அதிகமாக 49 மில்லிகிராம் பெர் லிட்டர் அளவுக்கான அமோனியா வந்து இருப்பதாகவும், காற்றுல அமோனியா வந்து 400 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் இருக்கணும். ஆனால் 2090 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூபாக, அதாவது இயல்பை விட, இருக்க வேண்டிய அளவுகளை விட 5 மடங்கு அதிகமாக காற்றில் அமோனியா வந்து அதிகமாக இருப்பதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் எத்தனை டன் வந்து அமோனியா கசிந்துள்ளது, அதனால் வந்து சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு, இயற்கைக்கு என்ன பாதிப்பு அப்படின்ற மாதிரியான குவான்டிஃபிகேஷன் வந்து இன்னும் நமக்கு கிடைக்கல. நிச்சயமாக இது எப்படி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ, உடல் உபாதைகள் ஏற்படுத்துதோ, அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த அமோனியா வாயு. அமோனியா கேஸ் அப்படின்றது ஒரு கொரோசிவ் சப்ஸ்டன்ஸ், அதாவது எந்த ஒரு பொருளையும் அரிக்கும் ஒரு தன்மையை கொண்டது இந்த அமோனியா கேஸ். அதனால் கூட விபத்து என்பது நடந்திருக்கலாம். இந்த பைப்லைன் அப்படின்றது தொடர்ச்சியாக அமோனியா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதற்காக யூஸ் பண்ணப்பட்ட பைப்லைன். அப்போ அதில் வந்து இது தொடர்ச்சியாக வந்து கொரோஷனால் அரிப்பு ஏற்படுத்தி அதனால் வந்து லீக்கேஜ் வந்து நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ இது உடல் நலத்துக்கு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா, ஒரு நபர் எவ்வளவு இந்த அமோனியா கேஸை வந்து சுவாசிக்கிறாங்க, எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிறாங்கன்றது பொறுத்து உடல்நல பாதிப்புகள் அப்படின்றது வித்தியாசப்படும். இப்போ அங்கே பகுதியில் மக்களுக்கு வந்து கண்ணெரிச்சல், தொண்டை எரிச்சல், சுவாச பிரச்சனை, மூச்சு திணறல், மயக்கம், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு சிறிய அளவில் அமோனியா கேஸை வந்து சுவாசித்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு அதிக அளவிலான அமோனியாவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து கிட்னி இஷ்யூ, லிவர் ஃபெயிலியர் போன்ற பெரிய பிரச்சனைகளுக்கும் அது வந்து வழிவகுக்கும். அதிகப்படியான டோசேஜ் அமோனியா என்பது உடலை கொல்வதற்கான ஒரு விஷயமாகவும், அது ஒரு டெட்லி பாய்சனஸ் கேஸாகவும் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு பாதிப்பு நேற்றைய தினம் இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றதுக்கான அசஸ்மெண்ட் வந்து இன்னும் நடைபெறலை. குறிப்பாக கடலில் பார்த்திங்கன்னா இந்த அமோனியா வந்து தண்ணீரோட கலக்கும் போது அமோனியம் ஹைட்ராக்சைடாக மாறுகிறது. அப்போ அமோனியம் ஹைட்ராக்சைடு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிர் சூழலை பாதிக்கக்கூடியது. அங்கே கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அமோனியம் ஹைட்ராக்சைடு கலந்த தண்ணீரில் வந்து உயிர் வாழாது. அப்போ ஏற்கனவே வந்து அந்த பகுதியோட மக்கள், மீனவர்கள் வந்து குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மீன்கள் செத்து மிதப்பதாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ டன் ஆஃப் அமோனியா அவங்க ஸ்பில்லாக இருக்குது.
அதனால் வந்து என்வரான்மெண்ட்டுக்கு என்ன பாதிப்பு, அது சரி செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றதெல்லாம் இன்னும் அசஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. உடனடியாக அதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் சார்பாக மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து முறையான எந்த ஒரு அறிக்கையும் வரவில்லை. குறிப்பாக இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து இதற்கான அறிக்கை வரவில்லை. அதே மாதிரி இந்த பைப்லைனை வந்து மானிட்டரிங் பண்ண வேண்டிய, இந்த பைப்லைன் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதுக்கான அனுமதி கொடுக்க வேண்டிய மேரிடைம் போர்டு வந்து இதுக்கான அனுமதியை வந்து இதுக்கான அறிக்கையை வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குற ஒரு சூழல் தான் இன்னமும் அங்கே இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சரியாக வேலை செய்து உரிய கண்காணிப்பு பொறிமுறைகளை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான விபத்துக்கள்லாம் எண்ணூரில் அடிக்கடி நடக்காது. அப்போ எண்ணூரில் அடிக்கடி இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா இது அலட்சியம் தான் காரணம். இந்த அலட்சியம் என்பது ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது. இது 50 ஆண்டு கால அலட்சியம். 50 வருஷத்துக்கு மேலாக எண்ணூரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. எதுக்காக போராடுறாங்க? நல்ல தண்ணி, நல்ல காற்று, எங்களுக்கு வந்து வாழ்கிறதுக்கு நல்ல அமைதியான இடம் வேணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆரோக்கியம் போயிடுச்சு, அவங்களுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு, அதெல்லாம் தாங்க எங்களோட நல்ல வாழ்க்கை வாழ விடுங்கன்னு சொல்லி அவங்களோட பேசிக் நீடுக்காக 50 வருடங்களாக இந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களுடைய போராட்டம் செவிசாய்க்கப்படல. பிரச்சனைன்றது இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. தொடர்ச்சியாக இந்த விபத்துகளும் இந்த அலட்சியங்களும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதை நிச்சயமாக அலட்சியம் என்று தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த அலட்சியம் மேலும் தொடரக்கூடாது அப்படின்றது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. எண்ணூரில் 25க்கும் மேற்பட்ட சிவப்பு நிற நிறுவனங்கள் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கு. உடனடியாக நம்ம செய்ய வேண்டியது இனியும் ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கு எண்ணூர் வேண்டாம் அப்படின்றதான் முதன்மையான கோரிக்கை. இன்னும் ஒரு சிவப்பு நிற அபாயகரமான தொழிற்சாலையை புதிதாக எண்ணூருக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படின்றது தான் மக்கள் வைக்கும் முதல் கோரிக்கையாக இருக்குது. ரெண்டாவது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு உட்பட்டு இயங்க வலியுறுத்துகிறார்கள். அவங்க வந்து ஏதோ பிளான்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு எல்லா பிளான்ட்டையும் சொல்லலை. இருக்கிற பிளான்ட்டு குறைந்தபட்சம் அவங்க வந்து ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணட்டும், பொல்யூஷன் கண்ட்ரோல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக விதிமீறல்களில் தான் ஈடுபட்டுருக்கு. 2021ஆம் வருடம் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய நிறுவனங்களான வடசென்னை தெர்மல் பவர் பிளான்ட், வல்லூர் தெர்மல் பவர் பிளான்ட், IOCL, CPCL போன்ற நிறுவனங்கள்லாம் விதிமீறல்களில் ஈடுபட்டாங்க. ஒரு வருஷத்தில் 200 நாட்களுக்கு மேலே விதிமீறல் ஈடுபட்டு கோடிக்கணக்கில் ஃபைன் கட்டின நிறுவனங்கள் இதெல்லாம். ஆனால் இப்பயும் வந்து அந்த விதிமீறல் அப்படின்றது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அப்போ இது சரியாகணும்னா இவங்களுக்கான ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ண வேண்டியது இருக்குது. வெறும் ஃபைன் மட்டுமே இதுக்கான கண்ட்ரோல் மெக்கானிசம் கிடையாது. அப்போ ஃபைனை தாண்டி இவங்களை வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது. இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா வருங்காலத்தில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தவிர்க்க முடியும். அதே நேரத்தில் இருக்கின்ற அந்த பொல்யூஷனை வந்து நம்ம குறைக்கணும். இப்போ எண்ணூர் வந்து ஒரு கிரிட்டிக்கலி பொல்யூட்டட் ஏரியாவாக இருக்குது. அப்போ ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து 600 மில்லிகிராம், ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்லேருந்து 600 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் வரைக்கும் தான் உங்களுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு போகலாம், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருந்தாலும் அது ஒரு பிளான்ட்டுக்கான ஃப்ரேம் தான். ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 யூனிட் இருக்குது, 25 இண்டஸ்ட்ரி இருக்குன்னும் போது அதோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் என்னன்றதை நம்ம ஸ்டடி பண்ணணும். 25 நிறுவனமும் அதோடைய புகைப்போக்கிலேருந்து இந்த நச்சு புகை வருது அப்படின்னா அந்த பகுதி வந்து எவ்வளோ பொல்யூஷன் வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். அது வந்து அதோடைய தாங்கும் சக்தியை தாண்டி எண்ணூரை வந்து நம்ம பொல்யூட் பண்ணிட்டோம், அதோட வாழ தகுதியற்ற இடமாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ எண்ணூரில் இருக்கக்கூடிய இந்த தொழிற்சாலைகளை வந்து படிப்படியாக நம்ம குறைக்கிறது, டீசென்ட்ரலைஸ் பண்ணுறது தான் இந்த பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இப்போ அதை வந்து அரசு வந்து ஒரு கொள்கையாக முன்னெடுக்க வேண்டும் என்று பூவுலகின் நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.